உன்னோட வாழ்க்கைன்றதாலதான் வசு நான் உள்ளுக்குள்ள பயந்துட்டே இருந்தேன். எங்களுக்கு கல்யாணம் நடந்தது உண்மை வசு. அவர் என் கழுத்துல தாலி கட்டினது சத்தியம். இது அர்ஜுன் சார் கட்டின தாலிதான். ஆனா இது எல்லாமே நாங்க எதிர்பார்க்காம நடந்ததுன்றதுதான் நிஜம். சாரி வசு, எல்லாமே தெரியாம நடந்துருச்சு. டேய், என்னடி தெரியாம நடந்து போச்சுன்னு சர்வசாதாரணமா சொல்ற? இது ஏன் வாழ்க்கை? நீங்க ரெண்டு பேரும் என்ன வெறுப்பேத்ததா இப்படி எல்லாம் செய்றீங்கன்னு நினைச்சிட்டு நான் பேசாம இருந்தேன். ஆனா அதெல்லாம் இல்ல. இந்த மாலை, கல்யாணம், தாலி இதெல்லாம் நிஜம்னு சொல்லி என் தலையில இப்படி ஒரு இடிய தூக்கி போட்டுட்டியேடி. நீ ஏதோ தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்றியே, உண்மையிலே என்னடி நடந்துச்சு சொல்லி தொலை. சொல்றேன் வசு. அர்ஜுன் சார், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ரிலாக்ஸ்டா இருங்க. இல்ல ஷாலினி, என்னால ரிலாக்ஸா இருக்கவே முடியல. இன்னைக்கு ஆபீஸ்ல நடந்தது உனக்கே தெரியும்ல. அந்த வசு இப்படியே விட்டா என்ன ஓவரா இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பா. இப்பதான் அவ இங்க இல்ல, அப்புறம் ஏன் இவ்ளோ டென்ஷன்? அதுவும் சரிதான் ஷாலினி, ஐ எம் வெரி சாரி. தேவையில்லாம உன்னை நான் டென்ஷன் ஆக்கிட்டேன். என்ன சார் இது புதுசா சாரி எல்லாம்? நான் சொல்ல வந்ததே வேற. தேவையில்லாம அந்த வசுந்தராவை நினைச்சாலே பேச்சே மாறிடுது. அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க ஹெல்த் இப்ப எப்படி இருக்கு? சார் அதை ஏன் சார் கேக்குறீங்க? ஒரு நாள் நல்லா இருக்காங்க, அவங்களே எல்லா வேலையும் செய்யறாங்க. இன்னொரு நாள் அவங்களால எழுந்திருக்க கூட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீ பயப்படாத, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ அம்மாவுக்கு போன் பண்ணி உடனே இங்க வர சொல்லு. அம்மாவையா? இப்பவா? இங்கயா சார்? பயப்படாத ஷாலினி, எல்லாமே நல்ல விஷயம்தான். ஷாலினி, என்னடி ஆச்சு? என்ன மா, நீ பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல, உட்காரு. உட்காருங்க. ஏண்டி, வயசு பொண்ணு ராத்திரி நேரத்துல உடனே வான போன் பண்ணா எந்த அம்மாக்காரிக்கிட்ட பயம் வராது? நான் தான் ஷாலினி கிட்ட சொல்லி உங்களை இங்க வர சொன்னேன். புரியலையே தம்பி, ராத்திரியோட ராத்திரியா அப்படி என்ன அவசரம்? எல்லாம் உங்க ஹெல்த்த பத்தி தாமா. என்ன தம்பி சொல்றீங்க? பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அங்க ஒரு விசேஷ பூஜை பண்ணி வேண்டிக்கிட்டா எப்பேற்பட்ட வியாதியும் சரியா போயிடுமா. ஆனா இப்ப கோயில் நட சாத்திர நேரமாச்சே, இப்ப போக முடியாதே. இந்த கோயிலோட சிறப்பே அர்த்தராத்திரி பூஜை தான். ராத்திரி ஹோமம் பண்ணி வேண்டிக்கணும். அப்படி பண்ணுனா எல்லாமே நல்லபடியா நடக்கும். அர்ஜுன் எங்களை சாப்பிட சொல்லிட்டு அவர் போய் ஏதோ வாங்கிட்டு வந்தாரு. சாப்பிட்டீங்களா? ஷாலினி, அம்மா நல்லா சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க சார். சரி வாங்க போலாம். ஷாலினி, நீயும் அம்மாவும் போய் இதுல இருக்க புது புடவை கட்டிட்டு வாங்க. இப்ப எதுக்கு சார் இந்த புது ட்ரெஸ்லாம்? பூஜை பண்ணும்போது இந்த புது ட்ரெஸ் போட்டு தான் பண்ணணும். அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. போ, அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. போ. ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்கோ. சார், நாம எதுக்கு சார் சேர்ந்து உட்காரணும்? அம்மாக்காக தானே இந்த பூஜை. இந்த பூஜை நல்லபடியா முடியணும். பூஜை நல்லபடியா முடியற வரைக்கும் ஐயரும் நானும் என்ன சொல்றோமோ அதை மட்டும் செய். உட்கார். தீர்காயுஷ்யமஸ்து மகாம்பிகாகி நமஹ. இந்த மாலையை வாங்கி நீங்க போட்டுங்கோ. ரோஜனோ ரோஜமான சோபன சோபமானஹ. இந்த மாலையை நீங்க போட்டுங்கோ. சதேந்திரிகே ஆயுஷ்யேவேந்திரிகே பிரதிதிஷ்டதி மகாகணபதஜே நமஹ.
அக்ஷதான் கிரஹீத்வா அக்ஷத கையில வாங்கிக்கோ பிள்ளையார் நினைச்சுட்டு கூட்டிங்கோ சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிகர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாயே சர்வ விக்னோமசாந்தஜே. அர்ஜுன் சார், உங்களை நம்பிதான் இதெல்லாம் செய்யறேன். அம்மாக்கு உடம்பு சரியானா போதும். நீ ஒன்னும் பயப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரெண்டு பேரும் குலதெய்வத்தை நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோ. மகாலட்சுமி மகாம்பிகாகி நமஹ, பிரம்ம விஷ்ணுஸ்தானிகாகி நமஹ, மகாகணபத்யாதி சமஸ்தானிகா தேவதாயி நமஹ, குலதேவதாப்யோ நமஹ. அனந்தகோட்டி பிரார்த்தனை பிரதட்சிணை நமஸ்காராணி சமர்ப்பயாமி. शोभमान कल्याणः धनं धान्यं बहुपुत्रलाभं सतसं तत्तरं दीर्घमायुः रोचनो रोचमान शोभन शोभमान कल्याणः. அர்ஜுன் சார், என்ன இது? உங்களை நம்பி தானே இங்க வந்தோம். தம்பி, என்ன தம்பி இதெல்லாம்? உங்களை நம்பி தானே இந்த கோவிலுக்கு வந்தோம். இப்படி மோசம் பண்ணிட்டீங்களே, என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டீங்களே தம்பி. அர்ஜுன் சார், ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் சார் இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? இங்க பாரு ஷாலினி, எனக்கு வேற வழி தெரியல. நீங்களும் வசுவும் ஒருத்தர் வெறுப்பேத்தி விளையாட நான் தான் கிடைச்சனா? ஏழைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்கரமா போச்சா? ஷாலினி, அப்படி எல்லாம் பேசாத ஷாலினி. சத்தியமா இது வசுவை வெறுப்பேத்துறதுக்காக பண்ணல. உண்மையிலே உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன். போதும் சார், சேர்ந்து வாழணும்னா அதுக்கு ஏன் சம்மதம் வேண்டாமா? தாலி கட்டிட்டா ஒரு பொண்ணு உங்களுக்கு சொந்தமாயிடுவாளா? ஊரை கூட்டி 4 பேர் முன்னாடி நடக்கிற கல்யாணமும் இதுவும் ஒன்னா சார்? என்னதான் வசுவை வெறுப்பேத்தினாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே. அவ மூஞ்சில இனி நான் எப்படி முழிப்பேன்? என்னால இந்த கல்யாணத்தை ஏத்துக்கவே முடியாது. ஷாலினி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு ஷாலினி. இல்ல, நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. என்னால பஸ்ஸுக்கு துரோகம் பண்ண முடியாது சார். நீங்க கட்டின தாலிய நீங்களே கழியுங்க. என்ன காரியம் பண்ற நீ? நீ வேணா வச்சுக்கிறதுக்கும் வேண்டானா கயிட்டு எரியறதுக்கும் இது என்ன சாதாரண கயிறு நினைச்சியா? இது தாலிடி. பசு, நான் சொல்றது எல்லாமே உண்மை. இதுதான் நடந்தது. இதுல ஏன் மேல என்ன தப்பு இருக்கு? சொல்லு வசு, சொல்லு. நான் என் மனசு அறிஞ்சு உனக்கு துரோகம் பண்ணிருக்கேன் நீ நினைக்கிறியா? ஆரம்பத்திலேயே நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் வசு. ஆபீஸ் வந்த முதல் நாளே நான் உன் ஃப்ரெண்டுன்னு அர்ஜுன் சார் கிட்ட சொல்லிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா அர்ஜுன் சார் சத்தியமா என் கூட பழகி இருக்க மாட்டாரு. வெறுத்து ஒதுங்கி போயிருப்பாரு. வேற யாரையாவது கொண்டு வந்திருந்தாலும் அது வேற யாரோ தானே வசு, நான் இல்லையே. இப்படி உன் முன்னாடி நான் தலை குனிஞ்சு துரோகியாகி நிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காதே வசு. புரியுது ஷாலினி, உன் மேல எந்த தப்புமே இல்ல. அர்ஜுன் சார் என் மேல கோபமா இருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதுக்காக அவரு இவ்வளவு தூரம் போவாருன்னு நினைக்கவே இல்ல. ஐயோ, எனக்கு இதெல்லாமே கனவு மாதிரி இருக்கு வசு. உன்னை பார்த்தது, உன் ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்தது, அர்ஜுன் சார் கூட பழகுனது, கடைசியா இப்படி கல்யாணம் ஆனது எல்லாமே கனவுன்னு சொல்லி யாராவது தூக்கத்துல இருந்து எழுப்பி விட மாட்டாங்களான்னு இருக்கு. ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்ல வசு. அர்ஜுன் சார் உன்னையும் என்னையும் ஒரு பொம்மைங்களா நினைச்சு விளையாடிட்டு இருக்காரு. என்ன தூக்கி வீசிட்டு உன்னை வச்சு விளையாடலான்னு பாக்குறாரு. இத நான் சும்மாவே விட மாட்டேன் ஷாலினி. என் வாழ்க்கைய பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னெல்லாம் பார்க்க கூடாதோ அது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். அதனால அது எப்படி போனாலும் பரவாயில்ல. ஆனா நீ வாழ வேண்டியவ. அர்ஜுன் சாரால உன் வாழ்க்கை நாசமா போக கூடாது ஷாலினி. நான் போகவும் விட மாட்டேன். இதுக்கெல்லாம் அர்ஜுன் சார் கிட்ட நான் நிச்சயமா நியாயம் கேட்பேன். அர்ஜுன் சார் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஷாலினி,
நீ என் கூட வா வா. ரம் பம் 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 பம். வசு வசு என்ன இப்படி பண்ணிட்ட? கண்ணாடி கிளாஸ் வசு, உடைஞ்சது கை காலெல்லாம் கிழிச்சிரும் வசு. என்ன பண்ற? பேசாம இருங்க. மனுஷங்க மனச போட்டு உடைச்சிட்டு ரொம்ப கூலா உட்காந்து ஜூஸ் சாப்பிடுறீங்க. இல்ல கண்ணாடி கிளாஸ் உடைஞ்சா என்ன? இப்ப என்ன பண்ண சொல்ற வசு? இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு அர்ஜுன் சார்? எப்படி இப்படி மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிட்டீங்க? வழக்கம் போல இந்த கல்யாணமும் நீங்க என்ன வெறுப்பேத்துறதுக்காக பண்ண நாடகம்னு நினைச்சேன். ஆனா அது உண்மைன்னு தெரிஞ்சதும் நான் அப்படியே விழுந்து நொறுங்கிட்டேன். இது ஏன் வாழ்க்கை மட்டும் இல்ல, ஷாலினியோட வாழ்க்கையும் தான். ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையோட விளையாடுறதுக்கு உங்களுக்கு எப்படி சார் மனசு வந்துச்சு? வசு, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. ஐயோ நிறுத்துங்க. இன்னும் எத்தனை தடவை இதே பொய்ய சொல்லுவீங்க? ஷாலினி யாரு நினைச்சீங்க? இவ என்னோட ஃப்ரெண்டு. நீங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் தெரிஞ்சா அவளை வேலையை விட்டு தூக்கிடுவீங்களோன்னு நினைச்சு அந்த உண்மைய மறைச்சோம். ஆனா இப்போ நீங்க பண்ணிருக்க காரியம் ரொம்ப கேவலமானது. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா என் ஃப்ரெண்டு கொண்டுனா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ வசு, நான் எதுவுமே பண்ணல, என்ன நம்பு. எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஷாலினி சொன்னது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இத பத்தி யோசிச்சு என் தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. என்னது? அப்ப ஷாலினி சொல்றது பொய்ன்னு சொல்றீங்களா? அவ என் ஃப்ரெண்டு, அவ என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டா. வசு, அவ போய் சொல்றான்னு நான் சொல்லவே இல்ல வசு. அவ சொல்றதை என்னால நம்ப முடியலன்னு தானே சொல்றேன் நானு. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? நான் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். இல்லனா என் பொண்ண மோசக்காரியாக்கி ஒழுக்கம் கெட்டவனு வெளியே அனுப்பிருப்பீங்க. ஐயோ அப்படி இல்லம்மா, நான் ஷாலினிக்காக தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா இந்த தம்பி பேசுறது அப்படி இல்லையாம்மா. நான் எவ்வளவோ சொல்லியும் நீங்க தானே கோவிலுக்கு வாங்கன்னு எங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனீங்க. உங்களை நம்பி தானங்க தம்பி நாங்க வந்தோம். ஆனா திடீர்னு அங்க வச்சு இவ கழுத்துல தாலி கட்டுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. செம்மையா பண்றியேமா. தம்பி, நாங்க ஏழைங்க தான், ஆனா மானத்தோட வாழ்றவங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சே, எப்படி இவங்க மூஞ்சில எல்லாம் முழிக்கிறதுன்னு நான் இங்க வராமலேயே இருந்தேன். சம்மந்தி அம்மா தான் போன் பண்ணி வர சொன்னதுனால இப்ப வந்தேன். நல்ல நேரம், நான் வந்துட்டேன். இந்நேரம் என் பொண்ண பொல்லாதவளாக்கி அடிச்சு துரத்திருப்பீங்கல்ல. ஐயோ அதெல்லாம் எப்படிமா நடக்கும்? உங்களையும் உங்க பொண்ணையும் இந்த வீட்ல யார் மதிக்கணுமோ அவங்க மதிக்கிறாங்கல்ல. அப்படியே நீங்க மத்தவங்கள பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க. நீ பாருங்க, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இனி அதெல்லாம் எதுவுமே மாத்த முடியாது. உங்க பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமக, அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அவளை துரத்தி விட இங்க யாருக்கும் அதிகாரமே இல்ல. இங்க பாருங்க, உங்க சம்மந்தி எங்க முதலாளி அம்மாவே சொல்லிட்டாங்க. அதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? சம்மந்தியம்மா, நீங்க தேவையில்லாம கவலைப்பட வேண்டாம். உங்க பொண்ணுதான் என்னோட மருமகன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இனி அவ சந்தோஷமா இருப்பா. அவளுக்கு ஒரு குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நன்றி சம்மந்தி அம்மா. இத பாருங்க, எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்க சம்மந்தி மருமகன்னு மரியாதை பண்றதெல்லாம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் இந்த கல்யாணம் செல்லாது. இது ரெண்டு பேருக்கும் சம்மதம் இல்லாம நடந்த கல்யாணம். ஷாலினி எதிர்பாராத நேரத்துல அர்ஜுன் சார் தாலி கட்டியிருக்காரு. அப்படி பார்த்தா இது செல்லாது. வசு, உன் கழுத்துல தாலி கட்டும் போது கூட அர்ஜுன் தம்பிக்கு நீ யாருன்னே தெரியாது. இனியா நினைச்சுதான் உன் கழுத்துல அவர் தாலியே கட்டினாரு. அப்புறம் நீ என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே வா போயிட்ட? நல்ல நடு வீட்டுல சப்பனம் போட்டு உட்கார்ந்து இருக்கல. அப்படி கேளுங்க பாட்டி.
அப்போவாவது அவளுக்கு உரைக்குதான்னு பாப்போம். அது பாட்டி, எனக்கும் ஷாலினிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன ஒரு 6 வித்தியாசம் இருக்குமா? அர்ஜுன் சாரும் நானும் லவ் பண்ணோம். இல்லன்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு நானும் அவரும் ஒண்ணு சேரலனாலும் இன்னொரு நாள் கண்டிப்பா கல்யாணம் நடந்திருக்கும். ஷாலினியும் அர்ஜுன் சாரும் லவ் பண்ணாங்களா? இல்ல. அப்படி இருக்கும்போது ரெண்டையும் கம்பேர் பண்றதே தப்பு. இந்த கல்யாணத்துல ஒரு மர்மம் இருக்கு. அதை நான் கண்டுபிடிச்சே தீர்வேன். அது வரைக்கும் யாரும் தேவையில்லாம பேசி என்னோட வாழ்க்கையில விளையாட வேண்டாம். ஷாலினி, என்னம்மா? எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்குடி. ஐயோ, ஏமா பயப்படுற? இல்ல, நீ என்னமோ அந்த வசுந்தரா எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்ற. இங்க போற போக்க பார்த்தா வசு உண்மையை கண்டுபிடிச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. மா, உனக்கு அந்த பயமே வேண்டாம். வசுந்தரா தேவையில்லாம ஓன்னு கத்தி கூப்பாடு போட்டு சீன் போடுவாளே தவிர அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏய் அர்ஜுன், ஷாலினி, நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? என்னங்க? நேத்து என்ன நடந்தது? 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம், காஃபி சாப்பிட்டோம். அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. மீறி யோசிச்சா எனக்கு பயங்கர ஹெட்டேக் தான் வருது ஷாலினி. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? ப்ளீஸ், தயவு செய்து சொல்லிடு. எனக்கு தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோ, அதுவே பயங்கர பிரஷரா இருக்கு. சொல்ல. என்னங்க இது கேள்வி? அதுக்கப்புறம் நீங்க எங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போனீங்க. அங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. அதான் ஷாலினி, அதான் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அது ஏன் என் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதுன்னு தெரியல ஷாலினி. ஷாலினி, உண்மையிலேயே நம்ம 2 பேரும் வசுந்தராவை வெறுப்பேத்த தான் எல்லாம் செஞ்சோன்னு உனக்கு தெரியும்ல. அதுக்காக ஒரு பொண்ணு கழுத்துல அவ இஷ்டம் இல்லாம தாலி கட்டுற அளவுக்கு நான் ஒரு மிருகமாயிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு ஷாலினி. ஆமா, எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது? என்ன கேட்டா எப்படி சார்? உங்களுக்கு நினைவில்லாம போனதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? கரெக்ட். இதனால எத்தனை பேருக்கு பிரச்சனை பாத்தியா? நான் உனக்கு தாலி கட்டியிருக்கவே கூடாது ஷாலினி. ஐ எம் ரியலி சாரி. இது நான் கட்டின தாலி தானே, பேசாம நானே கழட்டிடுவா. தம்பி, என்ன தம்பி இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற தாலிய புருஷனே கழட்டலாமா? ஐயோ, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே. என்னது, என்ன சத்தம் இங்க? ஏமா அழுகுறீங்க? அதான் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன விஷயத்த சொல்லுங்க. என் பொண்ணு கல்யாணமே திருட்டுத்தனமா நடந்துருச்சேன்னு நான் உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிருக்கேன். ஆனா மாப்பிள்ள வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சுறாரு. சம்பந்தியம்மா, நீங்க சொல்லுங்க, என்னாச்சு? அர்ஜுன் தம்பிக்கு அன்னைக்கு நடந்தது எதுவுமே ஞாபகத்துல இல்லையா? அந்த தாலியை நான் தானே கட்டினேன், நானே அந்த தாலியை கழட்டுறேன்னு சொல்றாருமா. ஐயோ, கல்யாணம் ஆகி என் பொண்ணு புருஷ வீட்டுல இந்த கொடுமைக்கு ஆளாகிறாளே, இத கேட்க இங்க ஆளே இல்லையா? இந்நேரம் என் பொண்ணு முதலிரவுக்கு ரெடியாகி என் பொண்ணு சந்தோஷமா இருக்க வேண்டியவ இப்படி தனிமரமா நிக்கிறாளேன்னு நானே தவிச்சு போய் நிக்கிறேன். மாப்பிள்ளை என்னடா தாலிய கழட்டுன்னு வந்து நிக்கிறாரு. அர்ஜுன், என்னப்பா இதெல்லாம்? அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? எனக்கு எதுவுமே புரியல. என்னால நடந்த எதையுமே ஏத்துக்கவே முடியலமா. ஒரு பொண்ணு கழுத்துல அவ பர்மிஷன் இல்லாமலே தாலி கட்டிட்டோமேன்னு எனக்கு ஒரே காம்ப்ளெக்ஸா இருக்குமா. இதுல இருந்து எப்படி வெளில வர்றதுன்னு சீரியஸா எனக்கு தெரியலமா. ஐயோ, தம்பி தம்பி தம்பி, பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. சில விஷயத்துல சின்ன பசங்களே முடிவு பண்ணிட கூடாது. பெரியவங்க எங்களையும் கொஞ்சம் கலந்து பேசணும் தம்பி. இப்ப நடந்தத குற்றம்னு நீங்க சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு எப்படி தோணுதுன்னா இதெல்லாம் அந்த மேல இருக்கிறவன் போட்ட முடிச்சுன்னு தோணுது. இங்க பாருங்க தம்பி, நம்ம தலையில எழுதாத ஒண்ணு நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நடக்காது. அதனால இதுவும் அந்த ஆண்டவனோட ஆசை நினைச்சு போய்கிட்டே இருக்கணும். நானும் உங்க அம்மாவும் அப்படிதான் எடுத்துக்கிட்டோம் இத.
ஷாலினி இந்த வீட்டுக்கு மருமகளானும்னு விதி. அதான் வந்துட்டா. இனிமே இதெல்லாம் யாராலையும் மாத்த முடியாது. அதனால அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. தம்பி, நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. போய் நல்லா ஒரு தூக்கம் போடுங்க. தூங்கி எந்திரிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வந்துரும். போங்க தம்பி, போய் நல்லபடியா சமத்தா தூங்குங்க. போங்க. லுக்கலாம் அப்புறம். போங்க போங்க. நான் எப்படி தாலி கட்டினேன்? இருங்க வரேன். என்ன முதலாளியம்மா இதெல்லாம்? பாட்டி, இதுக்கு மேலயும் நம்ம பொறுமையா இருந்தோம்னா எல்லாமே கலைஞ்சு போயிடும். அடுத்து என்ன பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க. அர்ஜுன் ஜாதகத்தை எடுத்துக்கங்க. ஷாலினி ஜாதகத்தையும் வாங்கிக்கிட்டு நம்ம ஜோசியரை போய் பாருங்க. இன்னைக்கே சாந்தி முகூர்த்தம் நடத்த நேரம் குறிச்சிட்டு வாங்க. சூப்பர்மா, நான் அப்படியே பண்ணிடுறேன்.